திடீர்னு ஒரு கோரஸாக ஒரு 10 குரல் கேட்குது. பந்தை அடிச்சுட்டோம், வீட்டுக்குள்ளே உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே விழுந்துச்சு, பந்தை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கதவை திறக்கிறது கூட அவங்க வெயிட் பண்ண மாட்டேன்றாங்க. அப்படியே உங்களை தள்ளி விட்டுட்டு உள்ளே வர்றாங்க, சத்தம் போட்டு தேடுறாங்க. இங்கே கிடக்குது, அங்கே கிடக்குது, பால் தேவைப்படுறா அப்படின்னு நீங்களும் சேர்ந்து தேடுறீங்க. நீங்கள் என்ன தேடுறீங்கன்னா பந்தம் கிடையாது, உங்கள் பாலியத்தை, உங்கள் சின்ன வயசை நீங்கள் தேடுறீங்க. தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. தேடிட்டு பாலை எடுத்துகிட்டு அவன் போயிட்டான். போகும்போது மறக்காமல் கதவை அழைச்சி போகிறாங்க பசங்க. உங்கள் பாலியத்தை க்ளோஸ் பண்ணி விட்டு போயிட்டாங்க. நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு கிடைச்சது அவ்வளோதான். சிறுவர்களின் உலகம் நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்றா இருக்குது. நீங்களும் சிறுவர்களாக இருந்து தான் வந்தீங்க, ஆனால் எல்லாம் மறந்துட்டீங்க. உங்களுக்கு இருமாப்பாகி போச்சு பெரிய ஆளுன்னு சொல்லி. அதனால் நீங்கள் என்ன இழக்கிறீங்க? நீங்கள் உங்களையே இழக்கிறீங்க. நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அற்பத்தனமாக தெரியுது நமக்கு. ஒரு பொண்ணு கேட்குறா, அதாவது பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு அவளுக்கு ஜன்னல் பக்கத்தில் சீட்டு கிடச்சிச்சு. அதே சந்தோஷம். ஜன்னல் பக்கத்தில் சீட்டு கிடச்சா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவங்க அம்மா அழுதுறீங்களா? எதுக்கு இருக்குன்னா வீடு வந்துச்சு, ஸ்டாப் வந்து அவள் கேட்குறா, வீடு வந்தாருன்னா எனக்கு இப்போ தானே ஜன்னல் பக்கத்தில் இடம் வச்சுருக்கீங்க. நீங்கள் நினச்சி பார்ப்பீங்களா? உன் வீடை தூக்கி குப்பையில் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்குள்ளே யார் இருப்பா? இன்னொரு பாப்பா இப்போதான் பேசி பழகுறா. பேசி பழகும் போதே இந்த உலகம் அந்த குழந்தைகளுக்கு என்ன நல்ல விஷயத்தையா கற்பிக்குது. இங்கிலீஷில் பார்த்தா தேர்ட் பர்சன் சிங்குலர் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களா ஸ்வீட்டை கொடுத்தா இட் இஸ் ஃபார் ஹிம் அவனுக்கு, அடுத்து இட் இஸ் ஃபார் யூ, அடுத்து இட் இஸ் ஃபார் மீ, இப்படி தான் சொல்லுவாங்க. தேர்ட் பர்சன், செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன். நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒரு 3 ஸ்வீட்டை கொடுங்க, ஃபஸ்ட்டு இது எனக்கு, செகண்டு அதுவும் எனக்கு, மூணாவது அதுவும் எல்லாமே எனக்கு தான். நம்ம அப்படிதான் வளர்க்குறோம். அப்போ மாமாவுக்கு கண்ணை குத்திடுவேன் அப்படிங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி கிடையாது. குழந்தைகள் உலகம் அப்படி இல்லை. அதைத்தான் சொல்றாரு. இந்த பாப்பா போய் சொல்றா. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டீ சாப்பிட்டோம்ல, கப்பு சாசரில் டீ சாப்பிட்டோம். இவ போய் விளையாட்டு போய் தள்ளி விட்டாரு. தள்ளி விட்ட உடனே அது அவங்க அம்மாவுக்கு தெரியும் அதை எப்படி உடஞ்சது அவங்க கேட்கிறான். இந்த பாப்பா ஒரே பேச்சா சொல்றா, அதுதான் விழுந்து உடஞ்சு போச்சு அப்படிங்கிற. அது அப்படி விழுகாதுன்னு தெரியும், அவளுக்கு தெரியும். இவ இப்படியே சொல்றதுனால அவங்க அம்மா அந்த சாசனை எடுத்து, டீங்கிற சாசனை எடுத்து அப்படியே ஒட்டி அந்த ஷோகேஸ் வச்சுருக்கீங்க மூளையில அதை வச்சுருவேன். யாராவது கேட்டா என்ன உடஞ்சதை எப்படி உடஞ்சது அப்படின்னு கேட்டா அதுதான் உடஞ்சு போச்சுன்னு சொல்றான். இது இல்லை கவிதை. அடுத்து எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த சாசன் கப்பன் சாசன் சொல்றது நானா விழுந்து உடஞ்சு போயிட்டேன். அதே நம்பி இந்த டார்ச்சர் தாங்க முடியல, நானா விழுந்து உடஞ்சு போயிட்டேன்னு சொல்லுது. குழந்தைகள் உலகம் அப்படி இருக்குது. அந்த மாதிரி குழந்தைகள் உலகத்தை தான் இப்போ நான் சொன்னது ஃபுல்லா முகுந்த் நாகராஜன் அப்படிங்கிற ஒரு கவிஞரோட கவிதை. அதாவது யதார்த்த வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கிறது. உங்களால் ரசிக்க முடியல. போகும்போது ஒரு துளி மழை துளி அவங்க கையில் ஏற்ற முடியலையே, நீங்கள் ஏதோ ஒன்று தடுக்கிறதுல சத்தம் போட்டு கத்த முடியல உங்களால். ஆனால் சின்ன பசங்க கத்துறாங்க. அப்படி ஒரு உலகத்தை தான் பாரதி மோகன் இங்கே படைக்கிறார். அது ரொம்ப துன்பமாக இருந்தாலும் சுகமாக இருக்குது. ஒருத்தர் அவன் பையன் உலகத்தெல்லாம் டேப் பண்ணி வைக்கிறான். என்ன உலகம்னே தெரியல. எதுக்குடா இதெல்லாம் நீ ரெக்கார்ட் பண்ற அப்படின்னா, இப்போ வேண்டாம் எனக்கு அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. வயசானதுக்கு அப்புறம் இவங்க போட்டு காட்டணும்பாரு. இதுக்குள்ள என்ன அர்த்தம் பாரு சொல்றாரு, போட்டு காட்டணும். என்ன பேசி நம்ம சாவி அப்படின்னு சொல்லி அவன் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறான். நம்மளும் பண்ணியிருக்கோம், எல்லாருமே பண்றதுதான். அப்போ பசங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஒருத்தன் பஸ்ல நம்ம சும்மா வரணும்ல, பக்கத்துல சாக்லேட்டை பிரிக்கிறான், வாயில் வந்துக்கிறான். 1 2 கிடையாது, ஒரு கூட வச்சிருக்கான் சாக்லேட். அவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியாது. இவனும் பார்க்குறேன், ஒரு 10 சாக்லேட்டை வச்சு சாப்பிட்டான். சும்மா இருக்காம அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், தம்பி சாக்லேட் சாப்பிட்டா ஹெல்த்துக்கு ஆகாது, டேமேஜ் ஆகிக்கணும்.
அதனால எங்க தாத்தா 130 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். 130 வயசு வரைக்கும் உங்க தாத்தா சாக்லேட் சாப்பிட்டே வாழ்ந்தாரா அப்படின்னு கேட்கிறேன். சாக்லேட் சாப்பிட்டாருன்னா அது எனக்கு தெரியாது. ஆனா அடுத்த விஷயத்துல தலையிடாம இருக்கும் வாழ்ந்தார். பேசாம இருந்து செவ்வாழ சொல்லக்கூடாது. அப்போ உங்களுக்கு தெரியுங்களா, வடிவேல் படத்துல அந்த இது காலிங் பெல் அடிச்சு விட்டு தூக்கி காலிங் பெல் அடிச்சு விட்டு ஓடி பறக்காத உங்களுக்கு தெரியுங்களா? சில டைம் அமேசிங்கா இருக்கும். ஜென் கதை ஒண்ணு இருக்குது. அதாவது ஒரு ஆள் ஒரு குழு கேட்கிறாரு, ஒரு தீ குச்சியை பிரிச்சு, இப்போ தீ வந்துருச்சு இந்த குச்சியில, இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. என்ன பதிச்சுக்கீங்க நீங்க? 5 எலிமெண்ட்ஸை பத்தி பேசுவீங்களா, கம்யூனிட்டி பத்தி? அந்த பையன் ரொம்ப சிம்பிளா போன் ஊதி விட்டாரு. இது எங்க போச்சோ அங்க இருந்து குழந்தைகள் உலகத்தை அலட்சியம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. இந்த குழந்தை பேரு கமனிதா. இந்த குழந்தைய இந்த கவிஞர் ஒரு ட்ரெயின்ல பார்க்குறாரு. பார்க்கும்போதே வித்தியாசமா இருக்கு. இந்த சோப்பு நுழைய வச்சு ட்ரெயின்ல முட்டை விட்டுட்டு இருக்கிறார். யாரை பத்தி கவனம் இல்லை, இவர் மேலே இவங்க பத்துக்கு போல இருக்கு. அப்ப இருந்து அவரோட கவிஞர் மகதான். அப்ப இருந்து இந்த பொண்ணு இவருக்குள்ள பதியம் போட ஆரம்பிச்சுட்டார். இவரை பத்தி கவிதையா எழுதாரு. இப்படி ஆங்கிலத்துல நிறைய கவிதைகள் இருக்குது. பேட்ஸ்வர்த் கவிதைகள். லூசி போயம் ஒன்று எழுதாரு. லூசின்ற பொண்ணை பிறந்தோடனே போய் காட்டில் ஒப்படைச்சிருவாங்க. அவர் காடாலே வளர்க்கப்படுவார், வனமகள். அவள் இயற்கை போல, அதாவது ஆறு போல, மலை போல, அருவி போல வளர்ந்து பெரியவராகி இந்த கவிஞர் ஒரு நாள் காவல் பயப்படுறாரு. இந்த காவல் ரொம்ப நாள் நீடிக்கல, டக்குன்னு இயற்கை எடுத்துக்கிறது, செத்து போயிடும். இதுதான் லூசி போயத்தோட கான்செப்ட். அந்த கான்செப்ட்ல இந்த கவிதைகளை பாரதி மோகன் எழுதியிருந்தாரு. கும்பகோணத்துக்காரு. நல்ல கவிதை ரசனை உள்ளவர் அவரு. அவர் சார் சொன்னாரு. அதுல சில வரிகளை உங்களுக்கு வாசிச்சு காட்டினா, அதாவது நம்ம பார்க்காத ஒரு கவிஞன் பார்க்கிறேன். அதுதான் விஷயம். நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது ஆங்கிலத்தில் சொல்றாங்க, poetry is not born in mind. நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க கவிதை மனதை பிறப்பது கிடையாது. poetry is born in heart. அதான் விஷயம். மனசுக்கும் காத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நீங்க யோசனை, சிந்தனை, உணர்வு, அன்பு. அப்போ கவிதையை அனுபவிப்பதற்கு உணர்வும் அன்பும் தேவைப்படுகிறது. அதனால அதை சம்பந்தப்பட்டதை கவிஞன் எடுத்துக்கிறேன். அப்படிதான் நீங்க பார்க்கணும். இப்போ கமனிதா அப்படின்றவர் ஒரு சின்ன குழந்தை. அவர் தனக்கான உலகத்தை படைத்துக் கொள்கிறார். பெரியார்களை பற்றி கவலைப்படுறது கிடையாது. எப்படி படைச்சுக்கிறார்னா, இவர் எழுதியிருக்கிறார். அதாவது கனிவாய் ஊதிய காற்றில் சிருஷ்டித்துக் கொண்டால் கமனிதா தன் உலகத்தை. இந்த பப்பல் சொல்றாருல, அதுதான் அவரோட உலகம். அது மோதி உடையாம இருக்கணும். நீங்களும் கவலைப்பட்டுட்டே இருக்கணும். அது போய் எங்கேயாவது மோதி உடைஞ்சிடக்கூடாது. அவள் அழுதுவான் கமனிதா. அதான் சொல்றாரு, கனிவாய் ஊதிய காற்றில் சிருஷ்டித்துக் கொண்டால் கமனிதா தன் உலகத்தை. பிஞ்சு இருதயத்தின் சுவாசத்தை உள்வாங்கிய உலகம் காற்றின் திசை அடைந்து உயர்கிறது. அவளோட சுவாசத்தை சுமந்து போயிட்டு இருக்குது அந்த கப்பல்ஸ். அன்பின் வண்ணம் தருந்தும் உலகு ஏக விண்ணப்பிக்கின்றன 1000 புவி உயிர்கள். எல்லாரும் அந்த உலகத்துக்குள்ள போய் சேர்ந்துக்கிறேன்னு எல்லாம் சொல்றது. இயற்கை முழுவதும், அதாவது பட்டு பூச்சி, பனித்துளி எல்லாம் என்ன அந்த உலகத்துக்குள்ள சேர்ந்துக்கொள்ள அப்படின்னு சொல்லுது. ஒரு கவிஞன் எப்படி கொண்டுட்டு போறேன் பாருங்க. ஆகிய உலகில் உய நிபந்தனைகள் சில உண்டு. ஆனா அவளோட உலகம், அவதான் கடவுள். இந்த உலகத்துக்குள்ள நீ வரணும்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னு அவ சொல்றா. அது என்ன நிபந்தனைன்னு நீங்க பாருங்க. கட்டளை குரலில் கதைத்தால் கமனிதா. அது என்னென்ன நிபந்தனை அப்படின்னா, சாதி, மதம், வர்க்கம் எவ்வுயிரில் இல்லையோ என் உலகில் அவைகள் பிரவேசிக்கலாம். அதாவது சாதி, மதம், வர்க்கம் எவ்வுயிரில் இல்லையோ அவ்வுயிர்கள் இங்கே வசிக்கலாம். சாதி, மதம், வர்க்கம் இல்லாத இது எல்லாமே இயற்கைக்கு எதுவுமே சாதி, மதம், வர்க்கம் அப்படிலாம் கிடையாது. பட்டுப்பூச்சிக்கு ஏதாவது சாதி இருக்குதா? தட்டாம்பூச்சிக்கு இருக்குதா? சிங்கம்புலிக்கு இருக்குதா?
இப்போ எல்லாம் போய் சேர்ந்துருச்சு இந்த உலகத்துக்குள்ள. இப்போ மீதி பாக்கி இருக்கிறது யாரு? நம்ம தான் பாக்கி இருக்கிறோம். நம்மளை விட மாட்டேங்கிறான். கமனிதான்றவோ வெறும் கமனிதா இல்லை, உங்க வீட்டு குழந்தையா கூட இருப்பான். உங்களுக்கு தெரியாது கமனிதாவை பற்றி, ஒரு மனசே தெரியாது. எத்தனை பேர் காயப்பட்டிருப்பாங்க தெரியுமா? அன்கியா ரிஜிஸ்டர் ஒரு நடிகை